உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான சுவையான தேங்காய்ப்பால். உடல் உஷ்ணம், வாய்ப்புண், வயிற்றுப்புண், முடி சம்பந்தமான பிரச்சனைகள், கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள், சரும அலர்ஜி, சரும வறட்சி, எலும்பு பிரச்சனைகள், கை கால் உடல் சோர்வு, இதை எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான தீர்வை கொடுக்கும் இந்த தேங்காய்ப்பால். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இதை செய்யறதுக்கு அரை தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு கிளாஸில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் முதல்ல எதுவும் சேர்க்காம முதல்ல இந்த மாதிரி துருக்கிட்டு அதுக்கப்புறமா அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி வடிகட்டிக்கோங்க. மறுபடியும் அந்த விழுதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு இதை மறுபடியும் வடிகட்டிக்கோங்க. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதில் சுவைக்காகவும் இன்னும் நிறைய நமக்கு சத்து கிடைக்கிறதுக்காகவும் கொஞ்சம் பொருட்களை சேர்க்க போகிறோம். 10 பாதாம், 10 முந்திரி, 10 காய்ந்த திராட்சை, 5 பிஸ்தா சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. முந்திரி பருப்பு மட்டும்தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் இந்த பொருளெல்லாம் சேர்க்கும் போது சுவை நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நட்ஸ் வகைகளில் அதிகப்படியான கால்சியம் சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து எல்லாமே இருக்குது. அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். பாதாமை மட்டும் தோல் உரிச்சிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 பேரிச்சம்பழம் உள்ள விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது இயற்கையான ஒரு இனிப்பு சுவையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான இரும்பு சத்துக்களும் இருக்குது. முதல்ல ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதியும் அந்த தேங்காய் பாலோடு சேர்த்துக்கோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் இனிப்பு சுவைக்காக நீங்கள் தேன் சேர்க்கலாம், இல்லைனா கருப்பட்டி சேர்க்கலாம். நான் இன்னைக்கு கருப்பட்டி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா சுவையான தேங்காய்ப்பால் ரெடி. இதை சூடுபடுத்தணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பச்சையாக நம்ம வாரத்தில் ஒரு 3 தடவையாச்சும் தேங்காய் பால் குடிக்கும் பொழுது உடல் உஷ்ணம் குறையும். இப்போ நம்முடைய சுவையான தேங்காய்ப்பால் ரெடி ஆயிடுச்சு. சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய்ப்பால் யாரெல்லாம் குடிக்கலாம்னா, உங்களுக்கு வயிற்றுப்புண், வாய்ப்புண் இருக்குன்னா கண்டிப்பாக குடிங்க. இது வயிற்றில் உள்ள அந்த அமிலத்தன்மையை குறைத்து உடல் சூட்டையும் குறைக்கும். இதனால் உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை சரியாகும். வாய்ப்புண், வயிற்றுப்புண்ணை சரி பண்ணும். உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது, எந்த வேலை செஞ்சாலும் உடனே டயர்ட் ஆகுது, எலும்பெல்லாம் வலிக்குது அப்படின்றவங்களும் தாராளமாக சாப்பிடலாம். இதில் அதிகப்படியான கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்குது. எலும்பை நல்லா வலுப்படுத்தும், உடல் சோர்வை நீக்கும். உடல் ரொம்ப பலகீனமாக இருக்குது, எது சாப்பிட்டாலுமே உடல் எடை அதிகரிக்கலை அப்படின்றவங்க வாரத்தில் 3 முறை சாப்பிடும்போது சீராக உடல் எடை அதிகரிக்கும். கார்னிஷ்காக மேலே பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய்ப்பால் குண்டா இருக்கிறவங்களும் தாராளமாக சாப்பிடலாம். இது உடல்ல நல்ல கொழுப்பை மட்டுமே சேகரிக்கும், கெட்ட கொழுப்பையும் கரைக்க உதவும். இயற்கையாகவே உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மையை கொடுக்கும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பருக்கள், அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி பண்ணும். அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான நிறைந்த தேங்காய்ப்பால், சுவைமிக்க தேங்காய்ப்பால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.